அஸ்ஸலாமு அலைக்கும் என் வந்தனங்கள் நண்பர்களே! கிட்டத்தட்ட எல்லா முஸ்லீமும் ஒரு தடவையாச்சும் மனசுக்குள்ள ஆசைப்படுற ஒரு சேக்ரெட் ஜர்னி தான் உம்ரா. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வாய்ப்பு இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. மக்கா, மதீனா 12 டேஸ் ஃபுல்லாவே நாங்க தான் இருக்க போறோம். ஸோ இந்த ஜர்னி அப்படியே உங்களோட ஷேர் பண்ண போறேன். சம்டைம்ஸ் வீடியோ பெருசா இருந்தா 2 பார்ட்டா, 3 பார்ட்டா நான் உடைச்சு போடுவேன். கொஞ்சம் கண்டுக்காம பார்த்து முடிச்சுருங்க. பெக்கிங், லாஸ்ட் மினிட் பிரிப்பரேஷன் இப்படி எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கிறதுக்கு நடுவுல கொஞ்சமாச்சும் க்ரூமிங்க முடிச்சுட்டு வரலாமான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே மொட்டை தான் அடிக்க போறேன். இதுக்கு எதுக்கு க்ரூமிங் அப்படின்னு சொல்லலாம். எஸ். பட் இது மேலுக்கல்ல பிளேடு. இவரு தான் நம்ம பாபத்தம்பி. க்ரூமிங்ல ஆயகாலங்கள் 64ல அந்த 64யும் கைக்குள்ள வச்சுக்கிற ஒரு தரமான சீயக்காரன் தான். முடி, தாடி, ஃபேஷியல் எல்லாத்துலயுமே வெளுத்து கட்டுவாரு. ஸோ இதான் நம்ம ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவினிங் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்து சலாம் சொல்லி துவா பண்ணிட்டு வழி அனுப்பினாங்க. அந்த நேரத்துல தான் இது ஒரு நார்மல் ட்ரிப் இல்ல. அல்லாஹ்வோட விருந்துக்கு போற ஜர்னிங்கிற உணர்வு இன்னும் அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா எக்ஸைட்மெண்ட்ல யாருமே நல்லா தூக்கமே வரல. ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அப்புறம் எழுந்து குளிச்சு ரெடியாகி அப்படியோ எங்க ஊர் பள்ளிக்கு போயிட்டோம். எல்லா உம்ரா போறாக்களையும் கெதர் பண்ணி ஒரு பள்ளியில பயான் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது பயான்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஒரு ஸ்பீச். அதுக்கு பிறகு உம்ராவுக்கு போறவங்கள வழியா இப்ப வந்தவங்க உம்ராவுக்கு போறவங்களுக்கு முசாபா அதாவது ஹக் பண்ணிட்டு, விஷ் பண்ணிட்டு வழி அனுப்பி வச்சாங்க. அப்படியே போற வழியில நாங்க காலை சாப்பாடு போன இடம் தான் கல்லைல. எங்களோட உம்ராவாத்துக்கு இந்த ஹோட்டல் ஓனர் அவங்களோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சும் ப்ரொவைட் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க ரோட் மினுவாங்கோட பள்ளிக்கு இஹ்ராம் கட்டுறதுக்கு போயிடுச்சு. பள்ளியில சின்ன பசங்க வந்து பெரியவங்க மட்டும் இஹ்ராம் கட்டி பார்த்தது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கு. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா கொலம்பியா ஏர்போர்ட் போயாச்சு. அங்கேருந்து போயிட்டு போர்டிங் பாஸ் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு உட்காரவே செம்மையா டைம் ஆயிட்டு மக்களே. இப்படி போகும்போது கூட மனசுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அல்லாஹ்வோட வீட்ட பார்க்க போறேன். யூ நோ வாட்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளைட் ஜர்னி. அதுவும் உம்ராவுக்கு. ஐ அம் சோ எக்ஸைட்டட் காய்ஸ். அப்படியே இருக்கும்போது ஏர்போர்ட்ல சில பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்க. அன்டில் தென் பை.